ஜனங்களுக்கு தெரியல, ஆனா கழுதைக்கு என்னாச்சு தெரிஞ்சிச்சு. கழுதையை வச்சு நமக்கு சில பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். கழுதை இது வரைக்கும் அது மேல எந்த வெயிட்டும் வைக்கல. அப்படியாப்பட்ட ஒரு கழுதை வேணும்னு சொல்லி இயேசு கேட்டார். பாருங்க, இது வரைக்கும் ஏறாத ஒரு கழுது இருந்தா அதுக்கு என்ன பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மேல எதனா வெயிட் வச்சு என்ன பண்ணோம், அது பழகப்படுத்தணும். உண்மைதானுங்க? இல்லைன்னா கால் என்ன பண்ணோம், பின்னாடி எட்டி உதைக்கும். ஆமா, அதுக்கு ட்ரைனிங் இல்லாம பாருங்க. ஒரு குதிரை இருந்தா எப்படிங்க, அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது. அப்பதான் இன்னொரு ஆள் என்ன பண்ணும், மேல உட்காந்தா போகும். ஆனா இது வரைக்கும் ஏறாது இருக்கிற கழுது வேணும்னு இயேசு கேட்டாரு பெத்தானியா கிராமத்துல பவனி வர்றதுக்காக. ஆனா ஓட்டி கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் பழக்கமே இல்லாத அந்த கழுது இயேசு மேல உட்கார்ந்து ஒண்ணு அமைதி. காரணம் என்ன? காரணம் என்ன? இவர் எப்படியாப்பட்டவர் என்று யாருக்கு தெரியும்? கழுதுக்கு தெரியும். ஆனா மனுஷனுக்கு, மாடு தன் முன்னலை அறியும், கழுத எஜமானார். என் மேல உக்காந்தவர் யாருன்னு கழுதுக்கு தெரிஞ்சிச்சு. அதே வேற ஆளு வந்து உக்காந்த என்ன இருக்கும், என்ன இருக்கும், எகிரி என்ன ஆகும், ஓடி இருக்கும். ஆனா இயேசு எப்படியாப்பட்டவர் என்று கழுதுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கூட என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னு முதல்ல நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். அவரை நம்ம ருசித்து பார்த்தோம்னா அவரை விடவே மாட்டோம், விடவே மாட்டோம். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, விடவே மாட்டோம். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வார்த்தை இருக்குது. மாடு முன்னணை அப்படின்னா முன்ன என்ன இருக்குதுன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எங்க எடுத்து போய் வச்சாங்க, எங்க வச்சாங்க சொல்லுங்க? முன்னணையில எடுத்து போய் வச்சாங்க. முன்னணை என்ன தெரியுமா? மாடுக்கு முன்னணை இருக்கிற இடம் வந்து பில் இருக்கிற இடம், வைக்கோல் இருக்கிற இடம். அந்த வைக்கோல் இருக்கிற இடத்துல இயேசு அங்க படுத்த உடனே, அது பசியா இருந்தாலும் என் பசியை விட இயேசுதான் எனக்கு முக்கியம்.